ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் லேயரில் யூஸ் பண்ணக்கூடிய 2 இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டோகால், அதாவது டிசிபி அண்ட் யூடிபி பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லெட் ஸ்டார்ட் வித் டிசிபி. இது முடிச்சுட்டு நம்ம யூடிபி பற்றி பார்க்கலாம். ஓகே. ஸோ டிசிபி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அன் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி ஓஎஸ்ஐ லேயரில் 4வது லேயராக இருக்கக்கூடிய லேயர் தான் டிரான்ஸ்போர்ட் லேயர். அதில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ரோட்டோகால். ஓகே. தென் it's designed to provide 3 important things. One is reliability, accuracy, order. ஸோ இந்த டிசிபி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் திரும்பி திரும்பி வரும். ரிலையபிலிட்டி, ஆர்டரு, அதுக்கப்புறம் செக்மெண்டேஷன், சீக்வன்சிங், அக்னாலஜ்மெண்ட், ரீட்ரான்ஸ்மிஷன், இதை சுற்றி தான் திரும்பி திரும்பி வரும். ஏன்னா இது எல்லாமே எங்கே திரும்பி சுற்றி வரும் பார்த்தீங்கன்னா ரிலையபிலிட்டின்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரிலையபிலிட்டினா என்ன? இட் என்ஷூர்ஸ் தட் நத்திங் இஸ் லாஸ்ட். ஒரு டேட்டா டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா அங்கே எந்த டேட்டா லாஸும் இல்லாமல் தடுக்குது. அக்யூரசி, அப்போ டேட்டா கரெக்டாக வருது, எந்த சேஞ்சஸும் இல்லாமல் கரெக்டாக வருது. அடுத்தது ஆர்டர், டேட்டா அரைவ்ஸ் இன் தி சேம் சீக்வன்ஸ். இப்போ வந்து நம்ம இப்போ பேசுகிறோம் அப்படின்னா ஒரு வரியாக பேசுகிறோம்னா அது வரிசையாக எப்படி அனுப்பப்பட்டதோ அப்படியே வந்தால் தான் பொருள் மாறாமல் இருக்கும். மாறி மாறி வந்தால் பொருள் மாறிடும் இல்லையா? ஸோ ஆர்டர். ஓகேங்களா? இந்த 3மே அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் டிசிபி வந்து பில்ட் பண்ணாங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரிலையபிலிட்டி. இது ஏன்றதை நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகே. நம்ம அடுத்து இந்த டிசிபி பற்றி பார்க்குறது எல்லாமே இதை சுற்றி சுற்றி தான் வரும். இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், இட்ஸ் அன் கனெக்ஷன் ஓரியன்டட் ப்ரோட்டோகால். ஏன் கனெக்ஷன் ஓரியன்டட்னு சொல்கிறோம் அப்படின்னா, பிஃபோர் சென்டிங் எ டேட்டா ஆர் ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஒரு கிளைண்ட்டு ஒரு அப்ளிகேஷன் சர்வர் கூட வந்து ஒரு கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுதுன்னா, ஒரு ஆக்சுவல் டேட்டா டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிசிபி என்ன பண்ணணும்னா, இந்த கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கு நடுவில் ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணும். ஓகே. டிசிபி யூஸ் பண்ணி அந்த கிளைண்ட்டு அந்த சர்வர் கூட ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டேட்டா டிரான்சாக்ஷனே ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதனால தான் இட்ஸ் கனெக்ஷன் ஓரியன்டட். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு கனெக்ஷனை, ஒரு ட்ரஸ்டபிள் ஒரு கனெக்ஷனை பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் டேட்டா டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதால வி ரெஃபர் இட் அஸ் லைக் அ கனெக்ஷன் ஓரியன்டட். ஒரு எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு இப்போ அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மீன்ஸ் இங்கே கால் பண்ணுறீங்க, அவர் அங்கே எடுத்து ஃபோனை அட்டன் பண்ணி ஹலோ சொல்லுங்க சொல்கிறா அப்படி ஏதோ கேட்குறாரு இல்லையா? அக்னாலஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பேசவே ஆரம்பிக்கிறீங்க. ஓகே. ஸோ யூ என்ஷூர் தட் த பெர்சன் ஆன் த அதர் சைட் இஸ் லிசனிங் டு யூ. ஓகே. அதுக்கப்புறம் தான் நீங்கள் கான்வர்சேஷனே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கனெக்ஷன் ஓரியன்டடுக்கு. இந்த மாதிரி அடுத்து நிறைய எக்ஸாம்பிளோட புரிஞ்சுக்கலாம். Reliable delivery. So TCP ensures that every segment of the data reaches the destination. If something is missing, it retransmits. Okay. So reliable அதே தான். ஒவ்வொரு செக்மெண்ட்டும் கரெக்டாக டெஸ்டினேஷனை போய் சேர்றதுக்கு வழிவகுக்குது. ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னா உடனே திருப்பி அனுப்பிச்சி வைக்குது. எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் உங்கள் பேங்க்கோட வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 12 பேஜ் இருக்குது ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, அதில் ஒரு 3 பேஜ் காணாம போச்சு, மிஸ் ஆகுதுன்னா அது ரிலேபிளாக இருக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ 12 பேஜ் இருக்கணும்னா 12 பேஜ் அங்கே இருக்கணும். அந்த மாதிரி தான். ஸோ வென் டவுன்லோடிங் எ பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிடிஎஃப் யூ கெட் த ஃபுல் டாக்குமெண்ட், நாட் த ஹாஃப் ஆஃப் பேஜ் மிஸ்ஸிங். ஸோ அந்த அளவுக்கு ரிலேபிளாக இருக்கும். ஆர்டர்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். ஸோ டேட்டா இஸ் ப்ரோக்கன். இது வந்து என்னென்னா, இந்த டிசிபியோட இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஹியூஜ் டேட்டா இருக்குது அப்படின்னா, இந்த டிசிபி என்ன பண்ணுன்னா, லேயர் 4க்கு அது வரும்போது அந்த டேட்டாவை சின்ன சின்ன செக்மெண்ட்ஸாக உடைக்கும். ஓகே. உடைச்சி ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஒரு சீக்வன்ஸ் நம்பர் கொடுக்கும். நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அந்த என்வலப் ஸ்டோரியை வச்சு ஒரு இது பார்த்தோம். அதே தான், சின்ன சின்னதாக டேட்டாவை பிரித்து செக்மெண்ட் ஆக்கி அந்த ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஒரு சீக்வன்ஸ் நம்பர் கொடுத்து அப்போ அந்த செக்மெண்ட்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணும். ரிசீவர் என்ன பண்ணுவாங்க, அந்த செக்மெண்ட்ஸ் எல்லாம் அவருக்கும் சின்ன சின்ன செக்மெண்ட்ஸாக போகும். அவர் அந்த செக்மெண்ட்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணுவார். ஒவ்வொரு தடவையும் ரிசீவ் பண்ணும்போது அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாரு. அவர் எல்லா செக்மெண்ட்ஸையும் ரிசீவ் பண்ணிட்டு இந்த சீக்வன்ஸ் நம்பரை பார்த்து எல்லாத்தையும் வரிசையாக ஆர்டராக அரேஞ்ச் பண்ணுவார். கரெக்டா? ஸோ இதுதான் ஆர்டர்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். எக்ஸாம்பிள், நம்ம இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு 3 மெசேஜ் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஒரு ஹாய் மெசேஜ், ஹாய். அடுத்த மெசேஜ் ஹவ் ஆர் யூ. இப்போ நீங்கள் ஏதாவது அவருக்கு அப்டேட் பண்ணணும். ஓகே, நான் இங்கே வந்திருக்கேன் சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லணும்னா நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க 3வது. இப்போ இது இந்த சீக்வன்ஸில் போனால் தான் அது ஆர்டர்டாக இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? அதுக்கு பதிலா நீங்க ஃபர்ஸ்ட்டு டைப் பண்ண ஹாய் கடைசியா போகுது. அடுத்து ஹவ் ஆர் யூ வந்து 2வதா போகுது.
அ 3வதா டைப் பண்ணா நான் இங்க ரீச் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் போகுது அப்டின்னா, இட்ஸ் நாட் இன் தி ஆர்டர்ட் சீக்வென்ஸ் ஆர் இட்ஸ் நாட் இன் தி சீக்வென்ஸ் ஆர்டர் இன் விச் யூ டிரான்ஸ்மிட்டட் இட். கரெக்ட்டா? ஸோ அதுதான். மேபி நீங்க இமேஜஸ்லாம் டிரான்ஸ்மிட் பண்றீங்கன்னா, மொத்தமா ஒரு 10, 15 இமேஜ் இது பண்ணும்போது அது வேற மாதிரி. நான் சொல்றது சீக்வென்ஸ் ஆஃப் ஆர்டர பத்தி. ஸோ ஒவ்வொரு மெசேஜா அனுப்பும்போது, நீங்க எந்த ஆர்டர்ல அந்த மெசேஜ் அனுப்புறீங்களோ, அது அதே ஆர்டர்ல அவருக்கு காமிக்கணும். அப்பதான் அது பொருள் சேர்க்கும். இல்லைன்னா சம்டைம்ஸ் இட் வுட் லீட் டூ மிஸ்கன்ஃப்யூஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பொருள் மாறிரும் இல்லையா? இந்த சிம்பிளான விஷயங்கள்னா ஓகே. வேற ஏதாவது நீங்க குடுக்குறீங்கன்னா பொருள் மாறிரும். அதனால தான் ஆர்டரிங்ன்றது ரொம்ப ரொம்ப இங்க முக்கியமானது. அடுத்து எரர் டிடெக்ஷன். இட் யூசஸ் தி செக்சம் டு டிடெக்ட் கரப்டட் டேட்டா. இஃப் எரர் இஸ் ஃபவுண்ட், டிசிபி ரிக்வெஸ்ட் ரீட்ரான்ஸ்மிஷன். ஸோ இங்க வந்து செக்சம்ஸ் யூஸ் பண்ணி எதுவும் எரர் நடந்திருக்கா, டேட்டா கரப்ட் ஆயிருக்கான்னு பார்க்குறாங்க. ஒருவேளை அந்த மாரி டேட்டா கரப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்தில, இட் ஆஸ்க் ஃபார் ரீட்ரான்ஸ்மிஷன். ஓகே. ஸோ அப்ப திரும்பி அந்த டேட்டாவ திருப்பி அனுப்பப்படும். அதுதான் எரர் டிடெக்ஷன். ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படின்றது என்னன்னா, இட் பிரிவென்ட்ஸ் த சென்டர் ஃப்ரம் ஓவர்வெல்மிங் தி ரிசீவர். ஓகே. எக்ஸாம்பிள் இத எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அ நீங்க வந்து சொல்ல சொல்ல உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து எழுதுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு இது எழுதுறாரு. நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க டிக்டேட் பண்ண அவர் எழுதுறாரு. நீங்க வேகமா டிக்டேட் பண்றீங்க. ஆனா அவரால எழுத முடியல அப்படின்னா, ஒரு பாயிண்ட்ல "ஏய் நிப்பாட்டு, நிப்பாட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணு" அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அந்த ஹோல்ட் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க சொன்னத எழுதிட்டு, அதுக்கப்புறம் இப்ப சொல்லு அப்படிங்கிறார்ல. அடுத்து சொல்லு, மெதுவா சொல்லு. அதுதான் ஃப்ளோ கண்ட்ரோல். ஓகே. ஸோ இட் பிரிவென்ட்ஸ் த செண்டர் ஃப்ரம் ஓவர்வெல்மிங் த ரிசீவர். ஓகேங்களா? இப்போ இது கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல்னா என்ன அப்படின்னா, இஃப் த நெட்வொர்க் இஸ் ஓவர்லோடட், டிசிபி ஸ்லோ டவுன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. இப்போ சென்டர் சைட்லயும் நெட்வொர்க் வந்து அ இதா இருக்கு, ஓவர்லோடடா இருக்குன்னா, டிசிபிய டிடெக்ட் பண்ணி என்ன பண்ணும்னா, ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோ பண்ணும். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் லைக் ஒரு ஒரு பிஸி ஹைவே எடுத்துக்கோங்க. நெறைய வண்டிகள் போயிட்டு இருக்கும்போது டிராஃபிக் ஜாம் ஆச்சு அப்டின்னா, டிசிபி கண்ட்ரோல்ஸ் த டிராஃபிக் ஃப்ளோ டூ அவாய்ட் கிராஷஸ். சரிங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதெல்லாம் ஒரு கீ ஃபீச்சர்ஸ். சாரி நான் அந்த எக்ஸாம்பிள் அந்த ரியல் டைம் எக்ஸாம்பிள் இப்ப இந்த வீடியோல தான் சொல்றேன். நான் அந்த சொன்னேன்ல ஒரு 20 பேஜஸ் இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நெனச்சுட்டு சொன்னேன். பட் இந்த வீடியோல தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ சாரி இந்த ஸ்லைட்ல பார்க்க போறோம். டிசிபிய ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 2, 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எப்படின்னா, ஆ நீங்க வந்து உங்க டீச்சருக்கு ஓகே. உங்க டீச்சருக்கு ஒரு 20 பேஜ் அசைன்மென்ட் குடுக்கணும். த்ரூ அ கூரியர் சர்வீஸ். ஓகே. இந்த இந்த விஷயத்த அப்படியே கோரிலேட் பண்ணிக்கங்க. ஸோ தட் நமக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஒரு 20 பேஜ் அசைன்மென்ட் இருக்கு. நீங்க உங்க டீச்சருக்கு அனுப்புறீங்க. ஆனா, நீங்க அந்த 20 பேஜையும் ஒரே என்வலப்ல போட்டு அனுப்பாம, அதுக்கு பதிலா என்ன அனுப்புறீங்க அப்டின்னா, 20 என்வலப் எடுத்துக்கிறீங்க. இந்த 20 பேஜையும் தனித்தனியா ஒவ்வொரு என்வலப்புக்குள்ள போடுறீங்க. ஸோ, அப்போ உங்ககிட்ட இப்ப 20 என்வலப் தனித்தனி அது மீன்ஸ் கவர் 20 கவர் தனித்தனியா இருக்கு. ஒவ்வொரு கவருக்குள்ளயும் ஒவ்வொரு பேஜஸ் இருக்கு. ஓகே. இந்த மொத்த 20 பேஜ் ஆஃப் அசைன்மென்ட்டையும் தனித்தனி கவருக்குள்ள போட்டு பிரிக்கிறீங்கல்ல, இதுக்கு பேர் தான் செக்மென்டேஷன். ஸோ ஒரு சென்டர் ஒரு ஹியூஜ் டேட்டாவ ரிசீவருக்கு அனுப்பும்போது மொத்தமா பல்க்கா அப்படியே அனுப்ப முடியாது. அவர் என்ன பண்ணுவாருன்னா, சின்ன சின்ன செக்மெண்ட்ஸா உடைப்பாரு. அந்த மாதிரி நீங்க இப்போ ஒரு 20 பேஜ் அசைன்மென்ட்ட 20 கவர்ல தனித்தனியா ஒவ்வொரு பேப்பரா போடுறீங்கல்ல, இதுக்கு பேர் தான் செக்மென்டேஷன். ஓகே. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? ஒவ்வொரு என்வலப்லயும் அந்த 20 பேஜஸ் இருக்குல்ல, அதுக்கான பேஜ் நம்பர் போடுறீங்க. ஓகே 1வது பேஜ் இந்த என்வலப்ல இருக்கு. அந்த என்வலப் மேல 1ன்னு போடுறீங்க. 2வது பேஜ் இருக்க என்வலப் மேல 2ன்னு போடுறீங்க. 3வது பேஜ் இருக்க என்வலப் மேல 3ன்னு போடுறீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜ் இருக்கிற என்வலப்புக்கு மேல அந்த பேஜோட நம்பர் வந்து ஆட் பண்றீங்க. இதுக்கு பேரு சீக்வென்சிங். அதாவது சென்டர் என்ன பண்ணுவாரு, ஒன்ஸ் செக்மென்டேஷன் பண்ண உடனேயும், அதாவது ஒரு பெரிய டேட்டாவ சின்ன சின்ன செக்மென்ட்டா உடைச்சதுக்கப்புறம், சீக்வென்ஸ்ல ஆர்டர்ல ஒரு சீக்வென்ஸ் நம்பர் குடுப்பாரு அதுக்கு. ஓகே. சீக்வென்ஸ் நம்பர் குடுத்து, அத டிரான்ஸ்மிட் பண்ணுவாரு. ஓகேங்களா? அதுதான் இங்க நீங்க சீக்வென்சிங் பண்றீங்க. இப்போ ரிசீவர் எண்ட்ல அந்த சீக்வென்ஸ்டு டேட்டா ரிசீவ் ஆகுது. அதேதான் இங்க. டீச்சர் கலெக்ட்ஸ் ஆல் என்வலப் அண்ட் அரேஞ்ச் தெம் இன் ஆர்டர். ஸோ ரிசீவர் சைட்ல எல்லா அவங்க வந்து எல்லா அ இதையும் அந்த சீக்வென்ஸ்ட் ஆர் எல்லா செக்மெண்ட்ஸையும் கலெக்ட் பண்றாங்க. கலெக்ட் பண்ணனையும் பேஸ்ட் ஆன் த சீக்வென்ஸ் நம்பர் அவங்க எல்லா எல்லா செக்மெண்ட் சின்ன சின்னதா உடைஞ்சிருந்துச்சு இல்லையா? அது எல்லாத்தையும் ஆர்டரா அடுக்குறாங்க. எத பேஸ் பண்ணி அடுக்குறாங்க? நம்ம இந்த சென்டர் அனுப்பிச்சு வச்ச சீக்வென்ஸ் நம்பர பேஸ் பண்ணி அனுப்புறாங்க. இதே தான் இந்த எக்ஸாம்பிள்ல டீச்சர் என்ன பண்றாங்க? அந்த 20யும் கலெக்ட் பண்ணி, அதுல இருக்க பேஜ் நம்பர் வச்சு ஒன் பை ஒன்னா அரேஞ்ச் பண்றாங்க. சரியா? அப்போ ஒருவேள அதுல ஒரு 12வது நம்பர் பேஜ்
12வது நம்பர் மட்டும் மிஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப டீச்சர் வந்து 20 கவருக்கு பதிலா 19 கவர் தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. பை சான்ஸ் ஏதோ கொரியர்ல வந்து அந்த 12வது கவர் மிஸ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப டீச்சர் என்ன பண்ணுவாங்க, "தம்பி இந்த மாரி நீங்க அனுப்பிச்ச கொரியர்ல எனக்கு 19 மொத்தமா வந்திருக்கு. அந்த 12ஆம் நம்பர் பேஜ் மட்டும் அந்த 12ஆம் நம்பர் கவர் மட்டும் எனக்கு வரலப்பா. கொஞ்சம் எனக்கு திருப்பி அனுப்பு" அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் என்ன அர்த்தம்? 19 பேஜ் எனக்கு வந்துருச்சு. மொத்தம் நீ அனுப்பிச்ச 20ல எனக்கு 19 வந்துச்சு. ஒவ்வொன்னா இது வந்து 1ஆம் நம்பர் வந்துச்சு, 2ஆம் நம்பர் வந்துச்சு, 3வது நம்பர் வந்துருச்சு. எல்லாம் ஒவ்வொரு பேஜா எனக்கு வந்துருச்சுன்னு சொல்றாங்கல்ல. இதுதான் அக்னாலெட்ஜ்மென்ட். ஓகே. ஒரு ரிசீவர் சென்டருக்கு சொல்றது. ஓகே எனக்கு சீக்வென்ஸ் நம்பர் இந்த சீக்வென்ஸ் நம்பர் வந்துருச்சு. அடுத்த சீக்வென்ஸ் வந்து அப்படி சொல்லி ஒவ்வொன்னுக்கா அத அக்னாலெட்ஜ் பண்றதுக்கு பேரு அக்னாலெட்ஜ்மென்ட். ஏதோ ஒரு இது வரல அப்படின்னு நீங்க சொல்றாங்கல்ல. ரீட்ரான்ஸ்மிட் அதுதான் ரீட்ரான்ஸ்மிஷன். ஓகே. அப்ப எப்போ ஒரு சென்டரு ஒரு இதுக்கு மட்டும் அக்னாலெட்ஜ்மென்ட் வரலையோ அப்போ சென்டர் வில் டிசைட் ஓகே. அப்ப அந்த பர்ட்டிகுலர் இதுக்கு மட்டும் எனக்கு அக்னாலெட்ஜ்மென்ட் வரலைன்னா, அது வந்து அந்த டீச்சருக்கு இன்னும் போகலன்னு அர்த்தம் அப்டின்ட்டு சென்டர் என்ன பண்ணுவான், அந்த 12ஆம் நம்பர மட்டும் திருப்பி அனுப்பிச்சு வைப்பான். அதுதான் ரீட்ரான்ஸ்மிஷன். ஓகேங்களா? ஸோ, அப்போ சென்டர் இப்ப இப்ப திருப்பி வந்து டீச்சர்ட்ட வந்து இப்ப எல்லா எல்லா பேஜும் வந்துரும். அந்த 12யும் ரிசீவ் பண்ணனையும். இப்ப டீச்சர் என்ன பண்ணுவாங்க, பேஸ்ட் ஆன் த சீக்வென்ஸ் நம்பர் அது எல்லாத்தையும் உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்து அந்த அரேஞ்ச் பண்ணாங்கன்னா, அந்த மொத்த 20 பேஜும் அந்த கம்ப்ளீட் அசைன்மென்ட்டும் அந்த டீச்சர் கைக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். இதுலயே ஃப்ளோ கண்ட்ரோலையும், கன்ஜெக்ஷன் கண்ட்ரோலையும் புரிஞ்சுக்கணும்னா, இத ஒரு சின்ன இதுக்குள்ளயே சேர்த்திருக்கிறேன். பட் ஆனா வந்து இதுவரைக்கும் நீங்க இது பார்த்தது தான் இந்த எக்ஸாம்பிள்ல புரிஞ்சுக்க முடியும் ஈஸியா. இப்ப இதே இது ஃப்ளோ கண்ட்ரோல் எப்படின்னா, அ நீங்க மொத்தமா எல்லாத்தையும் அனுப்புறீங்க. உங்க டீச்சர் என்ன சொல்றாங்க, "என்னால மொத்தமா வந்து இவ்ளோ பல்க்கா எடுக்க முடியாது. எனக்கு மொத்தமா அனுப்பாத 5, 5ஆ அனுப்புன்னு" உங்க டீச்சர் சொல்றாங்க அப்படின்னா, அது ஃப்ளோ கண்ட்ரோல். இப்ப இதே இது நீங்க மொத்தமா 20 எடுத்துட்டு போறீங்க. 20 பார்சல் தனித்தனியா எடுத்துட்டு போறீங்க. ஓகே. லாஜிக்கலி 20 பார்சல் வாங்கிப்பாங்க கொரியர்ல. பட் ஸ்டில் அப்ப கொரியர்காரவங்க வந்து என்னால 20 பார்சல் எடுக்க முடியாது. 5, 5ஆ எனக்கு குடுங்க. எனக்கு வந்து ஏற்கனவே நெறைய என்ட்ரீஸ் போட்டுருக்கு. நாங்க ஒரு நாளைக்கு 100 கொரியர் தான் எடுப்போம். நீ ஒரே அட்ரஸ்க்கு அனுப்பிச்சாலும், ஒரு நாளைக்கு நாங்க 100 கொரியர் தான் எடுப்போம். நாங்க ஏற்கனவே 95 கொரியர் புக் பண்ணிட்டோம். நீங்க குடுக்க 5 மட்டும் தான் நாங்க பண்ண முடியும். அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அது கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல். ஓகே. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். இந்த மாரி சில விஷயங்களோட கோரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு WhatsApp வச்சு பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து ஒரு 20 எம்பி ஃபைலு உங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்பணும் WhatsAppல. ஓகே. ஒரு 20 எம்பி வீடியோ ஃபைலு உங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க உங்கள பொறுத்தவரைக்கும் அது ஒரு 20 எம்பி வீடியோ. அத அனுப்பிச்சோனே அங்க போற மாரி தெரியும். ஆனா அது ஒன் ஷாட்ல அந்த 20 எம்பி ஃபைல் அங்க போகாது. ஜெனரலா அது எப்படி நடக்கும் அப்படின்னா, உங்க சைட்ல இருக்க அந்த WhatsApp ஆப்பு அந்த 20 எம்பி ஃபைல சின்ன சின்ன சங்க்ஸா பிரிக்கும். ஒவ்வொரு சங்க்குக்கும் ஒரு லேபிள் விக்கும். மீன்ஸ் பேசிக்கலி அந்த சீக்வென்ஸ் நம்பர் வந்து ஆட் பண்ணும். ஆட் பண்ணி நெட்வொர்க்ல டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ ரிசீவர் எண்ட்ல இருக்கிற உங்களோட WhatsApp ஆப்பு, உங்க ஃப்ரெண்டோட WhatsApp ஆப்பு, அந்த சின்ன சின்ன சங்க்ஸா இருக்கக்கூடிய அந்த டேட்டாவ கலெக்ட் பண்ணும். ஒவ்வொரு லேபிளா பார்க்கும். சீக்வென்ஸ் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஏதாவது பர்ட்டிகுலர் சங்க் மிஸ் ஆகுதுன்னா, ஓகே இது வரல அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிறோம். அப்போ சென்டரும் அத திருப்பி ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் ரிசீவர் எண்ட்ல எல்லா செக்மெண்ட்ஸும் சீக்வென்ஸ்ல ஆர்டர் அரேஞ்ச் பண்ணதுக்கு எல்லாமே வந்ததுக்கப்புறம், அதையெல்லாம் சீக்வென்ஸா ஒரு ஆர்டரா அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தா தான் அந்த 20 எம்பி அங்க போகும். ஓகே. ஸோ இதுதான் அங்க வந்து இதே இதுதான் நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அட் அட் த எண்ட் லைக் உங்க ஃப்ரெண்டோட மொபைல்லயும் 20 எம்பிக்கான அந்த வீடியோ டிரான்ஸ்மிட் ஆயிருக்கும். பட் பேக் எண்ட்ல இதே ப்ராசஸ் தான் நடக்கும். ஆல்ரைட். இஃப் யூ ரிமெம்பர் நம்ம இந்த டிசிபி பத்தி ஸ்டார்ட் பண்ணும்போது, முதல் விஷயம் நம்ம என்ன சொன்னோம்? இட்ஸ் அ கனெக்ஷன் ஓரியன்டட் புரோட்டோகால். இது வந்து ஒரு சோர்ஸ் வந்து ஒரு டெஸ்டினேஷன் சர்வர் கூட ஒரு டேட்டா டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு 3 வே ஹேண்ட்ஷேக் எஸ்டாப்ளிஷ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுதான் இது. ஓகே. ஸோ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் டிசிபி 3 வே ஹேண்ட்ஷேக். இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டிசிபினாலே 3 வே ஹேண்ட்ஷேக் தான். ஏன்னா அங்கருந்து தான் விஷயமே ஸ்டார்ட் ஆகுது. மத்ததெல்லாம் தியரிட்டிக்கலா ஓகே இது ரிலையபிளா இருக்கும். கனெக்ஷன் ஓரியன்டட் புரோட்டோகால் ரொம்ப ரிலையபிள் அக்னாலெட்ஜ்மென்ட் பண்ணும், ரீட்ரான்ஸ்மிஷன் பண்ணும். அது எல்லாம் நம்ம சொல்லிருவோம். பட் இது எல்லாத்துக்கும் பேஸு இந்த 3 வே ஹேண்ட்ஷேக் தான். ஏன்னா இங்கிருந்து தான் ஆரம்பிக்குதே டிசிபி. ஓகேவா? அதாவது இன் டெர்ம்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ல. இதுவரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் டிசிபியோட குணாதிசயங்கள், இது எப்படி ஃப்ளோ ஆகும், அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு ஆக்சுவலா ரியல் டைம்ல ஒரு கிளையன்ட் ஒரு டெஸ்டினேஷன் சர்வர் கூட கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது என்ன நடக்கும்ன்றத இப்ப இங்க நம்ம பார்க்கலாம். ஓகே. So it is a mechanism that helps to establish a reliable connection between a client and server before the data transfer. Alright. So இதுல 3 வே ஹேண்ட்ஷேக் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா 3 ஸ்டெப்ஸ் இருக்குதுங்க. அதனால தான் 3 வே ஹேண்ட்ஷேக். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா SYN. SYN அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்க்ரோனைஸ் அப்படின்றதோட ஷார்ட் தான் SYN.
ஓகே. இப்போ ஒரு கிளையண்ட் வந்து ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வெப் சர்வர் இருக்கு. ஒரு example.comனு ஒரு வெப் சர்வர் இருக்கு. அந்த வெப் சர்வர வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணும்னா, ஒரு SYN பாக்கெட்ட வந்து அந்த example.com அந்த 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 டெஸ்டினேஷன் சர்வர் கூட அனுப்பும். சிங்க்ரோனைஸ் பாக்கெட்ட வந்து அனுப்பும். ஸோ அதுதான் இங்க இருக்கு. SYN கிளையண்ட் ரெக்வெஸ்ட் த கனெக்ஷன். SYN ஆக்ட்ன்றது என்னன்னா, சர்வர் வந்து அ அந்த இந்த SYN பாக்கெட்ட அக்னாலெட்ஜ் பண்ணி, பிளஸ் சர்வரோட சிங்க்ரோனைஸ் பாக்கெட்ட திருப்பி கிளையன்ட்க்கு அனுப்புறது தான் SYN ஆக். இத யூசுவலா SYN பிளஸ் ஆக்ட் இத வந்து காமனா சொல்லும்போது SYNACK பாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. SYNACK பாக்கெட். ஓகே. அகைன் ஐ ரிப்பீட், SYNன்றது சிங்க்ரோனைஸ்க்கு சிங்க்ரோனைஸ் பாக்கெட், ஆக்ன்றது அக்னாலெட்ஜ்மென்ட் பாக்கெட். ஓகே. ஸோ ஒன்ஸ் த சர்வர் வந்து SYN த சேம் டைம் அக்னாலெட்ஜ் டூ த ப்ரீவியஸ் SYN, அதாவது SYN ஆக் வந்து கிளையன்ட்க்கு அனுப்பிச்சதுக்கப்புறம், கிளையன்ட் திருப்பியும் ஒரு அக்னாலெட்ஜ்மென்ட் பாக்கெட், அதாவது சர்வர் அனுப்பிச்ச சிங்க்குக்கான அக்னாலெட்ஜ்மென்ட் பாக்கெட்ட திரும்பி சர்வருக்கு அனுப்பும். ஒன்ஸ் இந்த 3 வே ஹேண்ட்ஷேக் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் டேட்டா டிரான்சாக்ஷன் நடக்கும். ஆல்ரைட். இதே விஷயத்த ஒரு எக்ஸாம்பிள் டயகிராமோட நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே. ஒரு டிராஃபிக் ஃப்ளோ மாதிரி. இப்ப இவரு தான் யூசர்ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு வெப் சர்வர்ன்னு வச்சுக்கோங்க. மேபி example.com அகைன். இப்போ இவரு இந்த வெப்சைட் கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்டின்னா, TCP புரோட்டோகால். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெப்சைட்னாலே HTTPS. வெப் அ வெப் வெப் சர்வீஸ்னாலே என்ன? HTTPS. இப்ப என்ன நடக்குது? ஆ அ TCP கனெக்ஷன் இது. கரெக்ட்டுங்களா? அப்ப TCP கனெக்ஷன்னா, இட்ஸ் a கனெக்ஷன் ஓரியன்டட் புரோட்டோகால். ஏன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் 3 வே ஹேண்ட்ஷேக் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவல் டிரான்சாக்ஷன்ஸே நடக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த கிளையன்ட் என்ன பண்ணுவாரு? இட் வில் இனிஷியேட் a SYN ரெக்வெஸ்ட். SYNன்றது சிங்க்ரோனைஸ்ட் ரெக்வெஸ்ட் டூ தி கிளையன்ட். ஸோ இந்த SYN பாக்கெட் வந்தோனயும், இந்த சர்வர் இந்த SYN ரிசீவ் பண்ணனையும், இது ரிசீவ் பண்ண இந்த SYNக்கு ஒரு அக்னாலெட்ஜ்மென்ட் குடுக்கணும் இல்லையா? கிளையன்ட், தம்பி இந்த பாரு நீ அனுப்பிச்ச சிங்க்ரோனைசேஷன் வந்துருச்சுப்பா எனக்கு அப்படின்றத அக்னாலெட்ஜ் பண்றதுக்கு இந்த அக்னாலெட்ஜ்மென்ட் செய்றது. பிளஸ் இத சர்வ் பண்றதுக்கு நானும் ரெடியா தான் இருக்கேன்னு, இதுவும் ஒரு சிங்க்ரோனைஸ் ரெடி டூ சர்வ்ன்ற மாதிரி ஒரு சிங்க்ரோனைஸ் மெசேஜ, பிளஸ் நான் சொன்ன மாரி ஏற்கனவே இந்த கிளையன்ட் அனுப்பிச்ச சிங்க்குக்கு, ஓகே தம்பி உன்னோட மெசேஜ் எனக்கு ரிசீவ் ஆச்சு அப்படின்ற அக்னாலெட்ஜ்மென்ட்டையும் சேர்த்து இதுக்கு அனுப்புது. ஓகே. அண்ட் தென் ஃபாலோயிங் டூ தட், இந்த கிளையன்ட் இவருக்கு அக்னாலெட்ஜ்மென்ட் அனுப்புறாங்க. ஓகே. இந்த கிளையன்ட் வந்து எந்த அக்னாலெட்ஜ்மென்ட் அனுப்புறாங்க? இந்த சர்வர் அனுப்பிச்ச SYNக்காக இந்த கிளையன்ட் அக்னாலெட்ஜ்மென்ட் அனுப்புறாங்க. ஓகே. இதுதான் இந்த ப்ராசஸ். ஃபர்ஸ்ட்டு யூசரு SYN பாக்கெட் அனுப்புறாரு. தென் சர்வர் சைட்லருந்து இந்த SYN பாக்கெட்டுக்கு அக்னாலெட்ஜ்மென்ட், அதாவது இந்த SYN பாக்கெட்க்கு அக்னாலெட்ஜ்மென்ட்டும், சர்வர் சைட்ல இருக்க SYNனையும் சேர்ந்து கிளையன்ட்க்கு அனுப்புறாங்க. தென் கிளையன்ட் என்ன பண்றாரு? சர்வர் அனுப்பிச்ச அந்த SYNக்கு அக்னாலெட்ஜ்மென்ட் அனுப்புறாரு. ஓகேங்களா? இந்த 3மே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறமா, உண்மையான டேட்டா டிரான்சாக்ஷன் நடக்கும். இதுக்கு ஏதாவது இந்த வெப்சைட்லேருந்து வாங்கணும் அப்படின்னா, ஓகே, கெட் கெட் மெத்தட் யூஸ் பண்ணி HTTPSல டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். ஆல்ரைட். ஃபைன். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுதான் ஆக்சுவல் விஷயம். இந்த 3 வே ஹேண்ட்ஷேக்ன்றது. இத இன்னும் ஃபர்தரா கொஞ்சம் டீப்பா பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, இது ஒரு SYN பாக்கெட் அனுப்புதுல்ல கிளையன்ட் மெஷின். இதுல ஒரு நம்பர் இருக்குங்க. ஓகே. சீக்வென்ஸ் நம்பர்ன்னு சொல்லுவோம். ஓகே. இந்த கிளையன்ட் வந்து கிளையன்ட்டோட சீக்வென்ஸ் நம்பர இந்த SYN பாக்கெட்ல அனுப்புவாங்க. மேபி கன்சிடரிங் தட் நீங்க Mன்னு போட்டிருக்கிறது கிளையன்ட் சைட்லருந்து வர்றது. இங்க Nன்னு போட்டிருக்கிறது சர்வர் சைட். சரிங்களா? மேபி இந்த M 100ன்னு வச்சுக்கோங்களேன். இட் கேன் பி எனி நம்பர். சரிங்களா? இந்த யூசர் வந்து அனுப்புற SYN பாக்கெட்ல இவர் குடுக்குற சீக்வென்ஸ் நம்பர் 100 அப்படின்னு ஒரு சீக்வென்ஸ் நம்பர் குடுக்குறாரு அப்படின்னா, இந்த சர்வர் ரெஸ்பான்ஸ் பண்ணும் இல்லையா? இந்த SYNக்கு அக்னாலெட்ஜ்மென்ட் அனுப்புதுல இந்த பாக்கெட்ல SYNACல இதோட SYNனும் குடுக்குது. பிளஸ் இந்த SYNக்கு அக்னாலெட்ஜ்மென்ட் அனுப்புது இல்லையா? ஸோ இந்த அக்னாலெட்ஜ்மென்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவரு சீக்வென்ஸ் நம்பர் 100 அப்படின்னு அனுப்பிச்சா, வாட்டெவர் நம்பர் இட் இஸ் கம்மிங் அதோட +1 இன்கிரிமென்டடா சேர்த்து அந்த அக்னாலெட்ஜ்மென்ட்ல அனுப்பும். அப்போ SYNல 100 அப்படின்ற சீக்வென்ஸ் நம்பர் வந்துச்சுன்னா, இது அனுப்புற ரெஸ்பான்ஸ் SYNACல அக்னாலெட்ஜ்மென்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சீக்வென்ஸ் நம்பர் 101 அப்படின்னு இருக்கும். ஏன்னா 100 + 1 101ன்றது அக்னாலெட்ஜ்மென்ட்க்கான சீக்வென்ஸ் நம்பரா இருக்கும். பிளஸ் SYN இது அனுப்புது இல்லையா? அந்த சர்வரோட சிங்க்ரோனைஸ் பாக்கெட் சிங்க்ரோனைஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இதுல இருக்கு இல்லையா? இது தன்னோட சீக்வென்ஸ் நம்பரையும் தனியா அனுப்பும். அது எதுனாலும் இருக்கலாம். அது 200ஆ இருக்கலாம், 300ஆ இருக்கலாம், 1000ஆ இருக்கலாம். ஸோ அதனால தான் தனியா போட்டிருக்கேன். N அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இது வந்து 100 அப்படின்னு SYNல அனுப்பிச்சுச்சுன்னா, இவர் அனுப்புற இந்த SYNக்கு இவரு தனியா மேபி ஒரு 200 அப்படின்ற சீக்வென்ஸ் நம்பர SYNக்கு வச்சுக்குவாரு. அக்னாலெட்ஜ்மென்ட்க்கு இவர் அனுப்பிச்ச 100க்கு இவர் 101ன்னு சொல்லி அக்னாலெட்ஜ்மென்ட் அனுப்புவாரு. பிளஸ் அட் த சேம் டைம் இந்த யூசரு இப்ப இந்த கிளையன்ட் அனுப்பிச்ச SYNல சீக்வென்ஸ் நம்பர் 200ன்னு இருந்துச்சு இல்லையா? தட் இஸ் N.
+1 போட்டு 201 அப்படின்னு சீக்வென்ஸ் நம்பர்னு போட்டு அக்னாலஜ்மென்ட் அனுப்புவாரு. ஓகே. ஸோ இது ஜஸ்ட் நீங்க இந்த சைட்ல இருக்கிறத வாசிச்சீங்கன்னா புரியும். இதோட சீக்வென்ஸ் நம்பர் இங்க ரிசீவ் ஆகுது. ரிசீவ் ஆகும்போது எப்படி எப்படி இந்த அக்னாலஜ்மென்ட்க்கு என்ன கவுண்டர்ஸ் போகுது அப்படின்றத உங்களுக்கு பார்த்தா புரியும். ரொம்ப முக்கியம் இதுதான் இந்த ஃப்ளோ. சின்னாக், அக்னாலஜ்மென்ட். ஓகே. இது வந்து டிசிபி கனெக்ஷனுக்கு. ஓகே. இப்போ ஒரு ரியல் டைம்ல இதே டிசிபி 3 வே ஹேண்ட்ஷேக்க ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிளோட எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம் கன்சிடர் அன் எக்ஸாம்பிள் காலிங் அ ஃப்ரெண்ட். ஓகே. நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு இப்போ ஃபோன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றீங்க. உங்க ஃப்ரெண்ட் அட்டெண்ட் பண்ணிட்டாரு உங்க கால. நீங்க கேட்குறீங்க, "ஹேய் ஹலோ கேன் யூ ஹியர் மீ?" கேட்குதா? அப்படி கேட்குறீங்கல்ல. இது சின். ஓகே. அந்த பக்கம் உங்க ஃப்ரெண்ட், "எஸ் ஐ கேன் ஹியர் யூ. கேன் யூ ஹியர் மீ?" ஆ ஆமா எனக்கு கேட்குது. உனக்கு கேட்குதா? நான் பேசுறது உனக்கு கேட்குதா? அப்படின்னு திருப்பி அவர் கேட்குறார்ல. ஃபர்ஸ்ட்டு நீங்க, "ஏய் நான் தான் பேசுறேன் உனக்கு கேட்குதா?" அப்படின்னு கேட்குறீங்க. அவரு, "எனக்கு கேட்குதுப்பா" அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு அக்னாலட்ஜ் பண்றாரு உங்க கேள்விக்கு. "எனக்கு கேட்குதுப்பா" அப்படின்னு அக்னாலட்ஜ் பண்ணிட்டு, "நான் பேசுறது உனக்கு கேட்குதா?" அப்படின்னு திருப்பி கேட்குறாருல்ல. அதுதான் சின் ஆக்ட். ஓகே. திருப்பியும் அவரு நான் பேசுறது எனக்கு கேட்குதான்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு நீங்க திருப்பி சொல்றீங்களா? கேட்குது, கேட்குது. கிளியரா கேட்குது. அந்த மாரி உங்க சைட்லருந்து நீங்க ஒரு அக்னாலெட்ஜ்மென்ட் பண்றீங்கல்ல. இதுதான் கிளையன்ட் சைட்லருந்து திருப்பியும் சர்வருக்கு குடுக்குற அக்னாலெட்ஜ்மென்ட். ஸோ ஒன்ஸ் யூ போத் ஆர் அ கன்ஃபர்மிங் தட் லைக் உங்க 2 பேருக்குமே புரியுது. ஓகே உங்களால அவர கேட்க முடியுது. அவரால உங்கள கேட்க முடியுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தானே நம்ம 2 பேரும் பேசவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்லையா? ஸோ அதே தாங்க இது. டிசிபி 3 வே ஹேண்ட்ஷேக்ன்றது. ஆல்ரைட். டிசிபி ரிலையபிலிட்டி ஃபீச்சர்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாரி இது சுத்தி, சுத்தி ஒரே விஷயங்கள தான் திரும்பி, திரும்பி சொல்லணும். பட் ஸ்டில் லெட்ஸ் கோ த்ரூ இட். ஓகே. டிசிபி என்ஷூர்ஸ் டேட்டா இஸ் டெலிவர்ட் அக்யூரேட்லி, கம்ப்ளீட்லி அண்ட் இன் ஆர்டர். ஆர்டர்ல வருதுன்றது ரொம்ப, ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ அதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு சீக்வென்ஸ் நம்பர். நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். ஒரே ஹியூஜ் டேட்டாவா அனுப்பாது. சின்ன, சின்ன செக்மெண்ட்ஸா பிரிக்கும். அண்ட் ஈச் செக்மெண்ட் கெட்ஸ் அ யூனிக் நம்பர் தட் வி ரெஃபர் அஸ் அன் சீக்வென்ஸ் நம்பர். அடுத்து ரிசீவர் யூசஸ் திஸ் சீக்வென்ஸ் நம்பர் டு ரீஅசெம்பிள் த டேட்டா இன் த கரெக்ட் ஆர்டர். For example, if you send 1, 2, 3, 4 and if a segment 3 is delayed for some reason, the receiver waits to arrange them properly. அந்த 3வது செக்மெண்ட் வர வரைக்கும் ரிசீவர் வெயிட் பண்ணும். ஓகே. வந்ததுக்கு அப்புறம் தான் சீக்வென்ஸ்ல அரேஞ்ச் பண்ணும். அடுத்து இப்ப ரிசீவர் வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்டும் வந்த உடனேயும் இட் வில் கன்ஃபார்ம் தி சென்டர் தட் இட் ரிசீவ்ட் த செக்மெண்ட்ஸ். ஒவ்வொரு செக்மெண்ட்டும் இது வந்தோனயும் ரிசீவருக்கு அக்னாலட்ஜ் பண்ணும். ஓகே எனக்கு இது ரிசீவ் ஆயிருச்சு, எனக்கு இது ரிசீவ் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே. ரீட்ரான்ஸ்மிஷன் ஒருவேள இப்ப வந்து நான் இந்த மொதல்ல சொன்னோம் 1, 2, 3, 4 வந்து சென்டர் அனுப்பிச்சிருக்கு 4 செக்மெண்ட்டுன்னு. அப்ப 4 செக்மெண்ட்டும் அனுப்பும்போது, ரிசீவர் வந்து ஒவ்வொன்னும் ரிசீவ் பண்ணும்போது, ஓகே ஐ ரிசீவ்ட் செக்மெண்ட் 1, ஐ ரிசீவ்ட் செக்மெண்ட் 2ன்னு ஒவ்வொன்னுக்கும் அக்னாலெட்ஜ்மென்ட் அனுப்பிச்சிட்டே இருக்கும். ஃபார் சம் ரீசன் செக்மெண்ட் 3க்கு மட்டும் அக்னாலெட்ஜ்மென்ட்டே வரலைன்னா, அப்போ வந்து சென்டருக்கு புரிஞ்சிரும். ஓகே. ரிசீவரு 1, 2, 4 இந்த 3 அதாவது 1வது செக்மெண்ட், 2வது செக்மெண்ட், 4வது செக்மெண்ட். இந்த இதுக்கெல்லாம் எனக்கு வந்து அக்னாலெட்ஜ்மென்ட் அனுப்பிச்சுட்டான். 3வது செக்மெண்ட்க்கு மட்டும் அவன் இன்னும் எனக்கு அக்னாலெட்ஜ்மென்ட் அனுப்பல. அப்டின்னா என்ன அர்த்தம்? அவன் இன்னும் 3வது செக்மெண்ட்ட ரிசீவ் பண்ணலன்னு அர்த்தம். ஃபார் சம் ரீசன் இட் மைட் ஹேவ் ட்ராப்ட் ஆர் கரப்டட்ன்னு புரிஞ்சுகிட்டு, அந்த 3வது செக்மெண்ட்ட மட்டும் திருப்பி அனுப்பிச்சு வைப்பாரு சென்டரு. ஓகே. அதுதான் ரீட்ரான்ஸ்மிஷன் அப்டின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப அந்த 3வது செக்மெண்ட் திருப்பியும் அந்த சென்டருக்கு போயிருச்சுன்னா, சென்டர் என்ன பண்ணுவாங்க, அந்த 3வதுக்கு அக்னாலெட்ஜ்மென்ட் அனுப்புவார். அப்ப இப்ப புரிஞ்சுக்கிடும் சென்டருக்கு. ஓகே. நான் அனுப்பிச்சது எல்லாமே அவருக்கு போயிருச்சு அப்படின்னு. ஸோ ஃப்ளோ கண்ட்ரோல் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோங்க. பட் ஆக்சுவல் டெர்ம் என்னன்னா, ஸ்லைடிங் விண்டோன்றது தான் டிசிபி டெர்ம்ல வந்து பார்க்கும்போது ஸ்லைடிங் விண்டோன்னு சொல்லுவாங்க காமனா. ஸோ இது என்ன சென்டர் அட்ஜஸ்ட் த ஸ்பீட் டிபெண்டிங் ஆன் ரிசீவர்ஸ் கெப்பாசிட்டி. இத நான் ஏற்கனவே வேற ஒரு எக்ஸாம்பிள்ல சொன்னேன்னு நெனைக்கிறேன். லைக் நீங்க டிக்டேட் பண்ணும்போது உங்க ஃப்ரெண்ட் எழுதுறாரு. நீங்க வேகமா சொல்றீங்கன்னா, அவரு உங்கள ஹோல்ட் பண்ண சொல்றாருன்னு. ஸோ அதே மாரி தான். உதாரணத்துக்கு இன்னொன்னு சொல்லணும்னா, நீங்க WhatsAppல வந்து ஒரு 100 ஃபோட்டோ வேகமா அனுப்பிச்சு வைக்கிறீங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு ஈவென்ட் போயிருக்கிறீங்க. ஃபோட்டோஸ் எடுத்து அத வந்து அனுப்புறீங்க. உங்க ஃப்ரெண்ட் வந்து ஒரு சின்ன டிவைஸ் வச்சிருக்கிறாரு. அப்போ நீங்க 100 ஃபோட்டோ அனுப்புறீங்க அப்படின்னா, நீங்க மொத்தமா அனுப்பும்போதே அது ஹங் ஆகுது. அந்த மாரி சிச்சுவேஷன் இருக்கு. அவன் சொல்றான், "ஏய் ஹோல்ட் ஆன் மொத்தம் அனுப்பாத. என்கிட்ட ஸ்பேஸ் இல்ல. இல்ல ஏதோ ஒரு ரீசன். எனக்கு 10 10ஆ அனுப்பு." அந்த மாரி சொல்றாருல்ல. ஸோ அதுதான் வந்து ஸ்லைடிங் விண்டோ. அவரோட டிவைஸோட கெப்பாசிட்டி என்னன்றத பார்த்துட்டு நீங்க அனுப்புறீங்க. கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல்னா என்னன்னா, இஃப் த நெட்வொர்க் இஸ் ஓவர்லோடட், டிசிபி ரெட்யூசஸ் தி செண்டிங் ரேட். ஸோ பீக் ஹார்ஸ் உங்களோட பேண்ட்வித் ஸ்லோவா இருக்கு. அந்த மாரி இருக்கும்போது, நீங்க அனுப்பும்போதே ஸ்லோவா போகுது அப்டின்னா, இட்ஸ் கன்ஜெஷன் கண்ட்ரோல். ஆல்ரைட். இட்ஸ் ஆல் அபௌட் டிசிபி. இப்போ நம்ம யுடிபி பத்தி பார்க்கலாம்.
இப்ப நம்ம டிசிபில எதெல்லாம் பார்த்தோமோ, அதெல்லாம் அப்படியே நேர்மாறா இருக்கிறது தான் யுடிபி. ஓகே. ஸோ யுடிபி அப்படிங்கிறது யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகால். ஃபர்ஸ்ட் ஒன் இட்ஸ் a கனெக்ஷன்லெஸ் புரோட்டோகால். நமக்கு டிசிபில ஃபர்ஸ்ட்டு என்ன சொன்னாங்க, தட்ஸ் அன் கனெக்ஷன் ஓரியன்டட்ன்னு சொன்னாங்க. என்ன ரீசன்? டேட்டா டிரான்சாக்ஷனுக்கு முன்னாடியே கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு தான் டேட்டா டிரான்சாக்ஷனே இனிஷியேட் பண்ணுவாங்க. ஆனா இங்க இட்ஸ் அ கனெக்ஷன்லெஸ் புரோட்டோகால். ஏன்னா, இங்க எந்த த்ரீ வே ஹேண்ட்ஷேக்கும் கிடையாது, எதுவும் கிடையாது. டைரக்ட் கம்யூனிகேஷன் தான். அதனால யுடிபி இஸ் அன் கனெக்ஷன்லெஸ் கம்யூனிகேஷன் அண்ட் இட் இஸ் அன்ரிலையபிள். ஓகே. ஸோ ஏன் அன்ரிலையபிள்னு சொல்றோம்? ஏன் அப்படின்னா, டிசிபி பொறுத்தவரைக்கும் நம்ம ஒவ்வொரு கம்யூனிகேஷன்ஸ்க்குமே கேரண்டீட். ஏன்னா நமக்கு அக்னாலெட்ஜ்மென்ட் வரும் இல்லையா? ஒவ்வொரு செக்மெண்ட்டும் அங்க ரிசீவருக்கு ரிசீவ் ஆனோனே நமக்கு அக்னாலெட்ஜ்மென்ட் வரும். வித் தட் வி கேன் கன்ஃபார்ம் ஓகே இது அங்க ரிசீவ் ஆயிடுச்சுன்னு. ஆனா யுடிபி பொறுத்தவரைக்கும் இங்க அக்னாலெட்ஜ்மென்ட்ன்ற கான்செப்ட்டே கிடையாது. ஸோ இட்ஸ் அன்ரிலையபிள் பிகாஸ் தேர் இஸ் நோ கேரண்டி தட் த டேட்டா இஸ் டெலிவர்ட். அடுத்து கம்பேரிங் டு டிசிபி, யுடிபி இஸ் ஃபாஸ்டர் அண்ட் லைட் வெயிட். அது வந்து உண்மை. தோ டிசிபி வந்து மோர் ரிலையபிள், யுடிபி வந்து அன்ரிலையபிளாக இருந்தாலும், டிசிபிய விட யுடிபி வந்து ஃபாஸ்டரா இருக்கும். ஓகே. அண்ட் ஆர்டர் நாட் கேரண்டீட். ஏன்னா, அங்க சீக்வென்ஸ் நம்பர் அந்த கான்செப்ட் இருக்கிறதுனால, அங்க எல்லாமே வந்து ஆர்டர்ல போகும். இங்க பாக்கெட் மே அரைவ் அவுட் ஆஃப் சீக்வென்ஸ் ஆல்சோ. அதே மாரி இந்த ஹெடர் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யுடிபியோட ஹெடர் சைஸ் வந்து டிசிபியோட ரொம்ப ரொம்ப சிறுசு. ஓகே. அப்போ இப்போ இந்த பிபிடில ஆர் இந்த ஸ்லைட்ல எதுக்காக யுடிபி யூஸ் பண்றோம்? இல்ல எங்க யூஸ் பண்றோம்? எந்த எந்த மாரி சிட்யூவேஷன்ல யூஸ் பண்றோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இட்ஸ் யூஸ்ட் வேர் ஸ்பீட் மேட்டர்ஸ் மோர் தென் ரிலையபிலிட்டி. எனக்கு ஒரு அப்ளிகேஷன் சர்வீஸ் இருக்கு. ஆனா எனக்கு என்னோட சர்வீஸ் பொறுத்தவரைக்கும் எனக்கு ரிலையபிலிட்டி முக்கியம் கிடையாது. எனக்கு ஸ்பீட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, தென் ஐ ஷுட் கோ ஃபார் யுடிபி சர்வீஸ். ஓகே. ஸோ அப்ளிகேஷன் தட் கேன் டாலரேட் த பாக்கெட் லாஸ் பட் கேனாட் டாலரேட் தி டிலே. இந்த மாரி சிச்சுவேஷன்ல யுடிபி வந்து அதிகமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, லைவ் ஸ்ட்ரீமிங் பத்தி சொல்லலாம். யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமிங்கா இருக்கலாம். ஃபுட்பால் மேட்ச், கிரிக்கெட் மேட்ச் லைவ் ஸ்ட்ரீமிங்ஸு. ஒரு வாய்ஸ் கால் பேசிட்டு இருக்கீங்க. ஒரு ஸ்கைப் கால் பேசுறீங்க. இல்ல ஒரு ஜூம் கால் பேசுறீங்க. டீம்ஸ் கால் பேசுறீங்க. ஒரு ஆன்லைன் கேம் விளையாடுறீங்க. ஒரு டிஎன்எஸ் query. ஸோ இது எல்லாமே யுடிபி ரிலேட்டட் தான். ஏன் அப்டின்னா, இப்ப நீங்க ஒரு ஒரு லைவ் கிரிக்கெட் கமெண்ட்ரியே பார்த்துட்டீங்க. லைவ் கிரிக்கெட் பார்க்குறீங்க. கமெண்ட்ரி கேட்டுட்டு இருக்கீங்க அப்டின்னா, திடீர்னு இப்போ ஒரு வார்த்தை மிஸ் ஆயிருச்சுன்னா, ஸ்டில் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். இல்லையா? உங்களுக்கு புரியும். இப்ப நீங்க லைவ் பார்த்துட்டே இருக்கீங்க. திடீர்னு சம்டைம்ஸ் இது நடக்கும். ஒரு கிரிக்கெட் கமெண்ட்ரி எப்டி லைவ்ல பார்த்துட்டே இருக்கீங்க. 2020 ஆர் வாட் எவர் இட் இஸ். ஒரு ஒரு 2 செகண்ட், 3 செகண்டுக்கு டக்குன்னு ஸ்டக் ஆயிட்டு, திருப்பி அடுத்து அது வந்து ரெஸ்யூம் ஆகும். அப்போ நடுவுல அவங்க பேசினது மிஸ் ஆயிருக்கலாம். பட் ஸ்டில் நமக்கு அந்த மேட்ச் புரியும். இல்லையா? ஸோ நமக்கு அந்த 3 பாக்கெட் இருந்தா தான் நமக்கு அந்த 3 செகண்ட் கேட்டா தான் நமக்கு கன்டினியூட்டி கிடைக்கும்ன்றது கிடையாது. அதே மாரி தான். அ ஆனா இந்த விஷயம் டிசிபில ஒத்து வராது. இப்போ உதாரணத்துக்கு டிசிபில வந்து உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க டவுன்லோட் பண்றீங்க. லாஸ்ட் ஒரு 1 இயர்க்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்றீங்கன்னா, ஒரு 12 பேஜ் வரணும் டிரான்சாக்ஷன் லிஸ்ட்டு. ஆனா ஒரு 3 பேஜ் மிஸ் ஆகுது அப்டின்னா, நம்ம அத ஏத்துக்க முடியுமா? முடியாது. அது ஏன்னா அது அப்படிதான் இருக்கணும். ஏன்னா அந்த 3 பேஜ் இல்லாட்டி நமக்கு அது முழுமை அடையாது. கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன் கிடைக்காது. அந்த 12 மாசத்துக்கான டிரான்சாக்ஷன் லிஸ்ட் கிடைக்காது. ஆனா இது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு 3 செகண்ட் கேட்கலன்னா கூட நம்ம அடுத்து பார்க்கும்போதும் அப்படியே ஃப்ளோல போயிட்டே இருக்கும். கரெக்ட்டா? இதுதான் யுடிபிக்கும், டிசிபிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸு. அடுத்து யுடிபில வந்து காமன்லி யூஸ்ட் அப்ளிகேஷன் போர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்க்கு வந்து போர்ட் 53 யூஸ் பண்றோம். அதே மாரி டிஹெச்சிபி போர்ட் வந்து 67 அண்ட் 68. டிஎஃப்டிபின்றதுமே யுடிபி தான் யூஸ் பண்ணுது வித் போர்ட் 69. அண்ட் எஸ்என்எம்பி மானிட்டரிங்க்கு யூஸ் பண்றதுமே யுடிபி தான். இட்ஸ் யூசிங் போர்ட் 161 அண்ட் 162. அண்ட் வாய்ப்புமே போர்ட் 50, 60ல யுடிபி தான் யூஸ் பண்ணுது. இன்னும் காமன் எக்ஸாம்பிள்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, இதவே சொல்லலாம். ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க உங்க சிஸ்டமே ரீபூட் பண்றீங்க. உங்க உங்க லேப்டாப்போ, கம்ப்யூட்டரோ ரீபூட் பண்றீங்க. உங்களோட ஐபி வந்து ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டாட்டிக்கா இல்லாம, ஆட்டோமேட்டிக்கா வந்து டிஹெச்சிபி சர்வர்லேருந்து ரிசீவ் பண்ற மாரி வச்சிருக்கீங்க அப்டின்னா, அந்த டிஹெச்சிபி சர்வர் யுடிபி தான். அதே மாரி நீங்க ஒரு புது வெப்சைட்லாம் ஏதாவது நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னா, நீங்க கூகுள்லயோ, குரோம்லயோ ஏதோ ஒண்ணு போடுறீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு அதோட ஐபி லேர்ன் பண்ணும் இல்லையா? அந்த ஐபி லேர்ன் பண்றதுக்கு நடக்கிற டிஎன்எஸ் ரெசல்யூஷனுமே யுடிபி தான். ஓகே. ஸோ இப்போ டிசிபிக்கும் யுடிபிக்கான கம்பேரிசன். இது நம்ம ஏற்கனவே இதுவரைக்கும் என்னென்னலாம் பார்த்தோம், நான் சொன்ன மாரி தான். இதுக்கு அப்படியே நேர்மாறு யுடிபி. டிசிபிக்கு நேர்மாறு யுடிபி. ஸோ கனெக்ஷன் ஒரு ரிலேட்டடா பார்த்தோம் அப்படின்னா, டிசிபி வந்து கனெக்ஷன் ஓரியன்டட். ஏன்னா, இங்க ஃபர்ஸ்ட்டு 3 வே ஹேண்ட்ஷேக் நடந்து, அந்த ரிசீவர் கூட கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு தான் அ டேட்டா டிரான்சாக்ஷனே நடக்குது. ஆனா, யுடிபி பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. டைரக்ட்டா கம்யூனிகேஷன் தான்.
ரிலையபிலிட்டி பொறுத்தவரைக்கும் டிசிபில நமக்கு அக்னாலஜ்மெண்ட்ஸ் வரும். அத வச்சு நம்ம ரிலையபிளா வச்சுக்கலாம். அப்படி அக்னாலஜ்மெண்ட் வல்லாட்டி செண்டர் ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. ஸோ TCP is considered as more reliable, whereas UDP there is no acknowledgement, so it's not considered as reliable. It's unreliable. ஆர்டருமே வந்து சீக்வென்ஸ் நம்பரோட வரதுனால இட்ஸ் கேரண்டீட். ஹவவர் இன் யூடிபி கிடையாது. ஓவர் ஹெட் வந்து பிகாஸ் ஆஃப் ஹெட்ரு சைஸ் டிசிபி வந்து ஹேவ் அ பிக் ஹெட்ரு சைஸ் கம்பேரிங் டு யூடிபி. அதே மாதிரி ஸ்பீடு வந்து கம்பேரிங் டு யூடிபி டிசிபி வந்து லிட்டில் ஸ்லோவர். ஓகே, அது ஓகே. அப்போது எந்தெந்த இதுக்கு எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிசிபி வந்து யூஷுவலாக ஒரு வெப் சர்வீஸ்க்கு, ஒரு இமெயில் சர்வீஸ்க்கு, ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் சர்வீசஸ் இதுக்கெல்லாம் டிசிபி வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் யூடிபி வந்து ஒரு வாய்ஸ் கால் கம்யூனிகேஷன், ஒரு வாய்ஸ் கம்யூனிகேஷன், ஒரு வீடியோ கால், இல்லை ஒரு வீடியோ லைவ் ஸ்ட்ரீமிங், ஒரு கேமிங் பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு யூடிபி வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இன் ஷார்ட், எங்கே வந்து ரிலையபிலிட்டி மேட்டர்ஸோ அங்கே டிசிபி அண்ட் எங்கே ஸ்பீட் மேட்டர்ஸோ அங்கே யூடிபி. ரைட்? So this is all about the differences between TCP and UDP, or this is all about the two important protocols, that's TCP and UDP, that's part of layer 4 in OSI model.